பல பேர் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம், இந்தியாவில் இருந்தால் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா, பல கலாச்சாரம் இருக்கக்கூடிய இந்தியா, பல மாற்று மாற்றம் இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய பண்டிகையில நாம் வாழ்த்து சொல்லக்கூடாதா, அவருடைய பண்டிகையிலே நாம் விஷ் பண்ணக்கூடாதா என்று இந்த கேள்வி எல்லாருக்கும் எழும்பும். இது சாதாரண விஷயம்தான். ஆனால் இந்த விஷயத்தை சகோதரர் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ரெண்டு விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, அது என்று சொன்னால் மத நல்லிணக்கம், இரண்டாவது சமூக நல்லிணக்கம். மத நல்லிணக்கம் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் 5 வேளை தொழுவார், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பார், அவர் ஹஜ் செய்வார், பல நல்ல காரியம் ஈடுபடுவார். இது ஈடுபடும் போது மாற்று மதத்தவர்கள் நம்மை தடுக்கக்கூடாது. அதே போல மாற்று மதத்தவர்கள் இந்துவாக இருக்கக்கூடியவர் தீபாவளி கொண்டாடுவார்கள், பொங்கல் வைத்து கொண்டாடுவார்கள். அதிலே அந்த சடங்கிலே நாம் தலையிடக்கூடாது. அதே போல கிறிஸ்தவனாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்குவார்கள், அவருக்கு ஜெபம் படிப்பார்கள். அந்த விஷயத்திலே நாம் தலையிடக்கூடாது. ஏனென்றால் லக்கும் தீனுக்கு வலிய தீன், அவருடைய மார்க்கம் அவருக்கு, நம்முடைய மார்க்கம் நமக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு ஈது வந்துருச்சுடா, அவங்க அதாவது ஒரு தீபாவளி வந்துருச்சா அவனுக்கு வாழ்த்து சொல்லணும், நம்ம பட்டாசு வெடிக்கணும், அதைத்தான் மத நல்லிணக்கம். அப்படி மத நல்லிணக்கம் அல்ல. முஸ்லீம்கள் பக்ரீத் வந்துருச்சா அவங்க தொழுகைக்கு வரணும், இது மத நல்லிணக்கம் அல்ல. அதே போல கிறிஸ்துமஸ் வந்துருச்சா அந்த அதாவது தேவையானத்துக்கு நம்ம போகணும், இது மத நல்லிணக்கம் அல்ல சகோதரர்களே. அவர் மதத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும். இதுல யாருமே மூக்க நுழைக்க கூடாது. இதுதான் மத நல்லிணக்கம். சமூக நல்லிணக்கம் தெரியுமா சகோதரர்களே? எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றுவது. அது மட்டுமல்ல, மார்க்கத்திலே மாற்று மதத்தவர்களை நிர்பந்தித்து நம்முடைய தீன்ல வாப்பான்னு சொல்லக்கூடாது, சொல்வது நம்முடைய கடமை. அதே போல மாற்று மதத்தவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவரிடத்தில் கொடுக்கல் வாங்கல் பரஸ்பரம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். அண்டை விட்டாருக்கு உதவி செய்ய வேண்டும். அதே போல ஏழைகளாக இருந்தால் அவர் உதவி செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் மனிதனுக்கு செய்யக்கூடிய கடமைகளிலே முழுமையாக செய்ய வேண்டும். இதுல வணக்க வழிபாடுகள் இல்லை, இதுல மதம் அல்ல. இப்படித்தான் நம்முடைய கல்ச்சர் இருக்க வேண்டும். தவிர நாம் அவருடைய மார்க்கத்தில் கலந்து கொள்வது, அவருடைய விழாக்களில் கலந்து கொள்வது, அவர்களை விஷ் பண்ணுவது, இது முறையல்ல. இந்த விஷயத்தை சகோதரர்களே நாம் சரியாக முறையாக புரிந்து கொள்ள வேண்டும்.